இப்பதானே கௌதம் என்கிட்ட ஆடிட்டர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள எப்படி எஸ்எஸ்கேவை பார்த்தாரு? ஐயோ, என்னன்னு ஒண்ணுமே புரியல இலக்கியா. கௌதம் இருக்கிற கோவத்தை பார்த்தா இன்னைக்கு எஸ்எஸ்கேவை உயிரோட விட மாட்டான் போல இருக்கு. ஐயோ, என்னாலையும் போய் தடுக்க முடியாது. இலக்கியா, உன்னால வர முடியும்ல? நீ எங்க இருக்க? ஐயோ அத்தை, நான் இப்பதான் பேங்குக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க எங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இங்கதான் ஜீவா நகர் கார்ப்பரேஷன் ஸ்கூல் பின்னால அங்க ஒரு மெயின் ரோடு இருக்குல்ல, அங்கதான் இலக்கியா. நான் இங்க பக்கத்துல தான் அத்தை இருக்கேன். சரி, நான் இப்ப உடனே அந்த இடத்துக்கு வரேன். வா, சீக்கிரம் வா இலக்கியா. சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். அண்ணா, கொஞ்சம் வண்டியை திருப்புங்கண்ணா, ஜீவா நகர் வரைக்கும் போகணும். சரிம்மா. நான் ஜெயிலே கொண்டிருந்தா நீ என்கிட்ட கை நீட்டி இருக்க மாட்டானா? பரவாயில்லடா, இப்ப ஒண்ணு கொன்னுட்டேன். வீட்டுக்கு போய் உன் தம்பி கார்த்திகையும் கொன்னுடுறேன். அப்புறம் எனக்கு பிசினஸ்ல எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சாவடா. இப்பதானே கௌதம் என்கிட்ட ஆடிட்டர் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள எப்படி எஸ்எஸ்கேவை பார்த்தாரு? ஐயோ, என்னன்னு ஒண்ணுமே புரியல இலக்கியா. கௌதம் இருக்கிற கோவத்தை பார்த்தா இன்னைக்கு எஸ்எஸ்கேவை உயிரோட விட மாட்டான் போல இருக்கு. ஐயோ, என்னாலையும் போய் தடுக்க முடியாது. இலக்கியா, உன்னால வர முடியும்ல? நீ எங்க இருக்க? ஐயோ அத்தை, நான் இப்பதான் பேங்குக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க எங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? இங்கதான் ஜீவா நகர் கார்ப்பரேஷன் ஸ்கூல் பின்னால அங்க ஒரு மெயின் ரோடு இருக்குல்ல, அங்கதான் இலக்கியா. நான் இங்க பக்கத்துல தான் அத்தை இருக்கேன். சரி, நான் இப்ப உடனே அந்த இடத்துக்கு வரேன். வா, சீக்கிரம் வா இலக்கியா. சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். அண்ணா, கொஞ்சம் வண்டியை திருப்புங்கண்ணா, ஜீவா நகர் வரைக்கும் போகணும். சரிம்மா. நான் ஜெயிலே கொண்டிருந்தா நீ என்கிட்ட கை நீட்டி இருக்க மாட்டானா? பரவாயில்லடா, இப்ப ஒண்ணு கொன்னுட்டேன். வீட்டுக்கு போய் உன் தம்பி கார்த்திகையும் கொன்னுடுறேன். அப்புறம் எனக்கு பிசினஸ்ல எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சாவடா.